ஒருத்தவங்க ரொம்ப வீரமாக இருக்காங்க, வீரியமாக இருக்காங்க, வைராக்கியமாக இருக்காங்க, அதே மாதிரி சவால் விட்டு பேசுகிறாங்க, உறுதிமொழி எடுத்துக்கிறாங்க, வைராக்கியத்தோடு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருக்கணுங்க. ஏன்னா செவ்வாய் தான் இது மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் காரணம். அதனால தான் செவ்வாய் வலுத்து இருக்கிறவங்க காவல்துறையில், இராணுவத்தில் மிகப்பெரிய பொறுப்புகளில் இருப்பாங்க. அதே மாதிரி டாக்டர்ஸில் பார்த்திங்கன்னா அறுவை சிகிச்சை நிபுணர்கள்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க ஜாதகத்திலலாம் செவ்வாய் பலமாக உட்கார்ந்துருக்குங்க. பொதுவாக சூரியனும் செவ்வாயும் ஒன்று சேர்ந்தால் அவங்களுக்கு கோபம் அதிகமாக இருக்கும், ஆனால் ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க. மேனேஜ்மெண்ட் ஸ்கில் அவங்கள்ட்ட ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. யாரை எந்த நேரத்தில் விட்டு பிடிக்கணும் அப்படிங்கிற தந்திரம் தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. அப்போ சூரியன் செவ்வாய் 3 டிகிரிக்குள்ளார இருந்தால் திருமண வாழ்க்கையில் சில பாதிப்புகள், பிரிவுகள் அதெல்லாமே தரும். அப்படி இருக்கிறதுனால சூரியன் செவ்வாய் ஒன்றா இருக்கும் பொழுது அவங்கெல்லாம் கொஞ்சம் நிதானமாக எல்லாத்துலேயுமே நடந்துக்கணுங்க. இன்னொரு பக்கம் சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்துருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? ஒருத்தவங்க ஜாதகத்தில் அந்த ரெண்டுமே சேர்ந்துருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ரியல் எஸ்டேட் நல்லா வரும். நிலம், வீடு, பூமி, இந்த பூமியை வச்சு சம்பாதிக்கிறது, விவசாயத்தில் 100 ஏக்கர் நம்மள்தாங்க, எல்லாம் கண்ணுக்கு எட்டுற வரைக்கும் நாம் தாங்க, நம்மளை அடிச்சுக்கிறது இங்கே ஆளே இல்லை அப்படின்னு விவசாயம் பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்க ஜாதகத்திலலாம் சந்திரன் செவ்வாய் நல்லாயிருக்கும். சேர்ந்து இருந்தாலோ கேந்திரத்தில் இருந்தாலோ அவங்களுக்கு அந்த மாதிரி திறமைகள், சொத்து நிறையா இருக்கும், ஏகப்பட்ட சொத்து இருக்கும், அதெல்லாம் அவங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க. ஒருத்தவங்க ஜாதகத்தில் செவ்வாயும் குருவும் சேர்ந்திருந்தால் அவங்க எப்படி இருப்பாங்க? எல்லாத்துலேயும் நல்லா சம்பாதிப்பாங்க, அதிகமாக ஆசைப்படுவாங்க. ஆரம்பத்தில் அதிகமாக ஆசைப்பட்டு எல்லாம் எனக்கு தான் அப்படின்னு எடுத்து வச்சுப்பாங்க. அப்புறம் போக போக மனப்பக்குவம் அடைஞ்சு எல்லாருக்கும் தான தர்மம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. குறுக்கு வழி, ராஜதந்திரம் இதெல்லாம் இவங்களுக்கு கைவந்த கலை. கொஞ்சம் அப்படி உருண்ட முகத்தை வச்சுக்கிட்டு சில ராஜதந்திரமான வேலைகள்லாம் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி நிர்வாகத்திறமை, நல்ல மேனேஜ்மெண்ட் ஸ்கில் இதெல்லாம் அந்த குரு பகவானுடன் செவ்வாய் இருக்கும்பொழுது அவங்களுக்கு அதிகமாகவே இருந்துருக்கும். சிலர் மிகப்பெரிய வழக்கறிஞராக இருக்கிறவங்களையும் நாம் பார்க்குறோங்க. அதே போல் செவ்வாயும் சுக்கிரனும் ஒன்றா இருந்தால் என்ன? அதிக அளவு காம இச்சைகளை கொடுக்கும், பொருள் ஆசைகளை கொடுக்கும், சில நேரங்களில் ராஜதந்திரமாக சில வேலைகளை எல்லாம் கொடுக்கும். நட்பு வட்டம் ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும், எல்லா வகையிலையும் நட்பு இருக்கும். அதாவது நல்லவங்களும் இருப்பாங்க, அல்லாதவங்களும் இருப்பாங்க. எல்லா லெவல்லையும் தெரிஞ்சு வச்சுருக்கிறவங்க இந்த சுக்கிரனும் செவ்வாயும் ஒன்றா இருக்கிறவங்க. செவ்வாயும் புதனும் ஒன்று சேர்ந்தால் எப்படி இருப்பாங்க? அவங்களாம் கொஞ்சம் ஆராய்ச்சியாளராக இருப்பாங்க, சிந்தனையாளராக இருப்பாங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா ஆஸ்ட்ரோனெட் அது மாதிரிலாம் இருப்பாங்க. வானவியல், மில்கி வே அதை பற்றியெல்லாம் யோசிக்கிறவங்க. அது மாதிரி இருக்கிறவங்க செவ்வாயும் புதனும் சேர்ந்து இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. செவ்வாயும் சனியும் சேர்ந்திருந்தால் ஏதாவது ஒரு வகையில் கோர்ட்டு கேஸுன்னு அலைய வேண்டியிருக்கும். சகோதரங்களுடன் சண்டை சச்சரவு, சொத்து பிரச்சனை, 15 வருஷமாக கேஸ் நடந்துட்டுருக்குங்க இப்படின்னு சொல்லுவாங்க. குடும்ப வாழ்க்கையில் கூட பிரிதல் அதெல்லாம் இருக்கும். அதனால் செவ்வாய் சனி சேர்ந்துருக்கிறவங்க பொதுவாகவே எல்லாத்துலேயும் கவனமாக இருக்கணும். பூமி அவங்க பேரில் வச்சுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் செவ்வாய் ராகு ஒருத்தவங்க ஜாதகத்தில் ஒன்றா இருக்குன்னா அவங்களுக்கு ஹீமோகுளோபின் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சகோதர வகையில் கவனமாக இருக்கணும். அலர்ஜி இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கணும். செவ்வாயும் கேதும் ஒன்றா இருக்குது அப்படின்னா நிறைய ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். ஆனால் தத்துவம் பேசுவாங்க, வேதம் படித்தவங்களாக இருப்பாங்க, வாழ்க்கையில் அடுத்தவங்களை வழிநடத்தக்கூடிய ஆசிரியர், பேராசிரியராகவும் இருப்பாங்க. அப்போது செவ்வாய் நம்ம ஜாதகத்தில் எவ்வளோ முக்கியம். செவ்வாய் முருகப்பெருமானுடைய அனுகிரக கிரகமாக இருக்கிறதுனால செவ்வாய் கொஞ்சம் நமக்கு சரியில்லாமல் இருக்கலன்னா நம்ம என்ன பண்ணணும்? கந்தசஷ்டி கவசம் படிக்கலாம், வேல்மாறல் அதெல்லாம் படிக்கலாம். அதே நேரத்தில் துவரம்பருப்பு, இரத்த தானம் இதெல்லாம் செய்வதன் மூலமாக செவ்வாயால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே விலகி தன்மானத்தோட, ரோஷத்தோட நாம் வாழலாங்க. நெஞ்சிற்கினியவர்களே, மங்கள வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் அள்ளித்தரும் அற்புதமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.